உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இமைப்பொழுதில் மறுரூபமாவோம் என்கிற வார்த்தை ராப்சரோடு தொடர்புடையது அல்ல என்கிறார்கள் வேத வல்லுநர்கள். ரகசிய வருகையோடு தொடர்புடையது என்று நம்ம பிரசங்கித்தார்கள். அது ரகசிய வருகையோடு தொடர்புடையது அல்ல. தேவனுடைய வெளிப்பாடுகளை கேட்கும் போது அதை கேட்ட உடனே இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் வார்த்தையோடு கனெக்ட் ஆகப்படும் போது பிரச்சனைகள்லாம் ஒன்றுமில்லாமல் இயல்பொருளாகிவிடும். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இளைப்பாறுதல் என்பது இனி வரப்போற இளைப்பாறுதல் இல்லை. பைபிள் சொல்லுது அந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசித்து இருக்கிறோம். We are already entered into that peace, that world of peace. ஆமென். எத்தனை பேர் அந்த சமாதானத்தின் உலகத்தில் என்டர் ஆயிட்டீங்க? நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா வானமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்குள்ள அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போகவே போகாது. இந்த சமாதானத்துக்கு பெயர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். புத்தி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், நாளைக்கு இது நடக்க போகுது, நாளைக்கு அது நடக்க போகுதுன்னு. ஆனால் இந்த சமாதானம் புத்தியோடு இணைந்த சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கும். ஆமென். அதுதான் பீட்டர் ஜெயிலில் படுத்திருக்கிறப்ப நாளைக்கு காலையில் அவன் கழுத்தை என்ன செய்ய போகிறாங்க? வெட்ட போகிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாளைக்கு காலையில் உங்கள் கழுத்தை வெட்ட போகிறாங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதிக்காரர் இருந்தாலும் நாளைக்கு காலையில் சாக மாட்டீங்களேங்க. நாளைக்கு காலையில் சாக போகிற ஒருத்தர் இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கிறான். கையை தட்டிங்க. அதாயா தேவன் வாழ்க்கையில் பேதுரு தூக்கத்தை ரசித்தது காரணமே அதுதான். அவன் எல்லா இடத்துலையும் தூங்கினான். கெத்செமனில் தூங்கினான், டிரான்ஸ்ஃபிகரேஷன், மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷனில் தூங்கினா. எல்லாம் என்னங்க நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு அது ஒரு வரம்டான்றார். ஜெயிலில் தூங்குறப்ப கர்த்தர் சொல்கிறாரு இப்போ எவனாச்சும் தூங்குடா பார்ப்போம். நீங்கள் தூங்குவீங்களாடா? ஆனால் என் பையன் தூங்குறான் பா. எங்கள் அப்பா இருக்காரா? எங்கள் அப்பா இருக்காரு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். யாக்கோபு சொன்னான், என் குமாரன் யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். அது போதும், அது போதும். ஆமா, பக்கத்துல பார்த்து உங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ இப்போ என்னன்னா அவன் சொல்கிறான் என் பிள்ளை உயிரோடு இருக்கான், அது போதுமையா? நீங்கள் சொல்லுங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிற, அது போதுமையா? கையை தட்டுங்க. ஆமென். ஓ, இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாவோம், இமைப்பொழுதில் மறுரூபமாவோம் என்கிற வார்த்தை ராப்சரோடு தொடர்புடையது அல்ல என்கிறார்கள் வேத வல்லுநர்கள். அது எடுத்துக்கொள்ளப்படுதல். வாட்ஸ் தட் ராப்சர்? ரகசிய வருகையோடு தொடர்புடையது என்று நம்ம பிரசங்கித்தார்கள். அது ரகசிய வருகையோடு தொடர்புடையது அல்ல. தேவனுடைய வெளிப்பாடுகளை கேட்கும் போது அதை கேட்ட உடனே இமைப்பொழுதே நாம் மறுரூபமாகிறோம்.
ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சத்தியத்தை நாம் கேட்கும்போது இமைப்பொழுதில் நாம் என்னாகிறோம்? மறுரூபமாகிறோம். அப்படித்தான் ஒரு செகண்ட்ல உங்களை மறுரூபமாக்கிடுவார். உங்க சரீரத்தை மறுரூபமாக்குவார். உங்க பிரச்சனையை மறுரூபமாக்குவார். ரூபா கையில கிடைச்சோன்னே கிக்கின்னு பல்ல காட்டக்கூடாது. ஆமா, அது அவிசுவாசி செய்யறது. கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பல்ல காட்டணும். அதுதான் விசுவாசி செய்யறது. ஆமென் சொல்லுவோம். குப்பனு சுப்பனு காசு கிடைச்ச உடனே பல்ல காட்டுறான். ஆனா நாங்க நாளைக்கு நடக்க போகிறதை இன்றைக்கே நாங்கள் பார்க்கிற கழுகை போல இருக்கிறோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.